என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தை மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 27:8 நான் வாசிக்கிறேன். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய ஸ்தானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. அந்த ஸ்தானத்தை ஒருவேளை இழந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து. ஸ்தானத்தை யார் பறிப்பது, யார் இழப்பது என்பதை நேற்று நான் உங்களோடு கூட நான் சொன்னேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஸ்தானத்தை இழக்கிறதற்கான காரணம் என்ன? நாம் சில காரியத்தை சரிப்படுத்திக்கிட்டா ஒரு நாள் நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழக்க மாட்டோம். தேவன் நம்ம கொடுத்த ஸ்தானத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒபதியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒபதியா 3-4 வசனங்கள். கண்மலையின் வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வாசிக்கிறோம், கண்வெளியின் வெடிப்புகள்ல அந்த உயர்ந்த ஸ்தானத்துல வைத்த ஆண்டவர். ஆனா அந்த மனுஷன் வாழ்க்கையை பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த மேட்டிமை, இருதயத்தின் மேட்டிமையை பாருங்க. என்னை யார் விழத்தள்ளுவான் என்று தன்னுடைய இருதயத்தின் மேட்டிமையினால், அகந்தையினால் அவன் பேசுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை இழப்பதற்கு காரணம் அவனுக்குள் வருகிற பெருமை. நான்லாம் பெருமைப்படுறதே இல்லை, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பேசினாலே தன்னுடைய வாழ்க்கையில் தானே எல்லாத்தையும் செய்ய முடியும், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பெருமை நமக்குள்ளே வந்துட்டாலே அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற கிருபைகளை நான் காப்பாற்றி கொள்ளணும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தை, என்னை யார் விழத்தள்ளுவான் அப்படின்னா என்னை யாரும் விழத்தள்ளுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அந்த மேட்டிமையும் அந்த பெருமையும் அவனை விழத்தள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சறுக்கும்போது, என் கால்கள் சறுக்கும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. இதுதான் சத்தியம். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து, ஆண்டவரே என் கால் சறுக்கும் போதெல்லாம் உங்கள் கிருபை என்னை தாங்கட்டும், என்னை விழாமல் காத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தோன்னே இந்த பதவியிலேருந்து என்னை யார் நீக்குவா தெரியுமா அப்படின்னு சில நேரம் சிலர் பேசுவாங்க, சிலர் அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவாங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த ஸ்தானம் பறிப்போயிடும். நமக்குள்ளே அந்த பெருமை வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் வரும். இந்த சிலவங்களாம் நினைப்பாங்க, இந்த பதவியில் எனக்கு யார் எதிர்த்து வருவா, யார் தெரியுமா? எந்த பதவியும் ஒரு மனுஷன் பெருமையாக நின்றுட்டா அதோடு அவன் வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் அந்த ஸ்தானத்திலேருந்து பிடுங்கி விடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை தந்திருக்காரா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த ஸ்தானத்தில் தாழ்மையோடு நடந்து கொள்வோம். அந்த ஸ்தானத்தில் தேவனுக்கு பயந்து நடப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். நேபுகாத் நேச்சாரை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாரை குறித்து வாசிக்கிறோம். அவன் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். 29-30 வசனத்தில், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அந்த வார்த்தை ராஜா வாயில பிறக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. கர்த்தர் பிடுங்கி போட்டார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு தாழ்த்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் பாருங்க, மனுஷன் நின்று அவன் தள்ளப்பட்டான், அவன் அங்கே மிருகங்களோட சஞ்சரித்தான், மாடுகளைப் போல பிள்ளை மேய்ந்தான். அப்போ எவ்வளவு ஒரு கீழ் நிலைக்கு அவன் போயிட்டான். காரணம் அவன் இருதயத்தில் வந்த அகந்தை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வைத்து அழகு பார்க்கிறார். கிருபையை காப்பாற்றி கொள்வோம். ஆண்டவர்கிட்ட எப்போதும் சொல்லுங்கள், இதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். ஆண்டவரே, உங்களால் தான் நான் இங்கே வந்தேன், இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பெருமை மட்டும் பற்றாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தாழ்மையாக இருப்போம்.
கர்த்தர் உங்கள் ஆஃபீஸில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் வச்சுருக்கிறாரா? நான் யார் தெரியுமான்னு காலரை வைத்துறதுக்கு இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னால் நீங்கள் உங்களை பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. அப்படின்னா ஒரு வினாடியில் அந்த ஸ்தானத்தை இழந்துருவோமே அப்படின்னா அவங்க முன்னால் தாழ்த்துவோம். உங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் பெருமை வராமல் கவனமாக இருக்கணும். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சு அழகு பார்க்குறார், சந்தோஷம். ஆனால் அங்கேயும் தாழ்மையோடு இருக்கணும். இயேசு எவ்வளவு ஒரு மகிமையின் ராஜா, தேவாதி தேவன். அவர் இந்த பூமியில் வந்து தம்முடைய சீஷர்களின் கால கழுவவும் அவர் ஆயத்தமாக இருந்தார். எந்த அளவுக்கும் நாம் நம்மை தாழ்த்தலாம், எந்த அளவுக்கும் நாம் இறங்கி போகலாம், தப்பில்லை. ஆனால் உங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்க, தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் உபாகமம் 32:13 இந்த நாளில் குறித்து கொள்ளுங்க. உபாகமம் 32:13. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் ஸ்தானத்தை பெருமையினால் இழந்துடாதபடி, இந்த அகந்தையினால் நாங்கள் இழந்துடாதபடி கவனமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நாளும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். தாழ்மையிலருக்கு தானே நீங்கள் கிருபை தருவீங்க. அந்த கிருபையை இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் தாரும். தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.